என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று உன் அப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எனக்காக 5 நிமிடம் ஒதுக்குவதற்கு நீ தயாராக இருப்பாயானால் நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமென்று நீ விரும்புகிறாய் என்றால் நிச்சயமாக என்னுடைய வாக்கினை ஒருபொழுதும் நீ தவிர்த்துவிட மாட்டாய். என் தங்கமே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக யாராவது உன்னை இதை கேட்க விடாமல் செய்தால் அதற்காக நீ வருந்த வேண்டாம். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன என்பதை உன் அப்பனுக்கு தெரியாதா? என்னால் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். உன் மீது அப்பன் சந்தேகப்பட்டு விடுவானோ என்று ஒருபொழுதும் நீ நினைக்க வேண்டாம். நான் உன்னுடைய அப்பன் என்பதை ஒருபோதும் மறக்காதே. என் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இன்று உன்னோடு பேச வந்ததற்கான முக்கியமான காரணம் இருக்கின்றது. என் குழந்தையே, ஒரு சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லியே தீர வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, சில நாட்களாக உன்னுடைய மனதில் சில குழப்பங்கள் இருக்கின்றது. பிரச்சனைகள், மிக பெரிய சந்தேகங்களும் இருக்கின்றது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உன்னால் யூகிக்க முடியவில்லை. எத்தனைதான் ஒருவரை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் கடைசியில் உனக்கு தோல்விதான் அதிகமாக கிடைக்கின்றது. நாம் அவர்களுக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நீ எண்ணுகின்ற அளவிற்குத்தான் ஒவ்வொருவரும் உன்னிடத்திலே நடந்து கொள்கிறார்கள். என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளை நீ கண்காணித்து கொண்டிருப்பாயானால் உன்னிடம் என்ன இருக்கிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எப்பொழுதுமே நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட்டு பறிபோய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கென்று இருக்கின்ற வாழ்க்கையை அழகாக்குவது எப்படி என்பதை பற்றிதான் நீ சிந்திக்க வேண்டும். அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டால் கடைசியில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன் மீது அதிக அக்கறை கொண்டவன் என்பதை நீ உணர்வாய். ஆனால் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உன் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல், நீ மற்றவர்களிடம் அதை சொல்ல முடியாமல் இந்த கருப்பனிடம் வந்து சொல்கிறாய் அல்லவா? அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான். இந்த வெற்றியோடு அப்பனின் கையை பிடித்து நீ மேலே வந்து விட வேண்டும். ஒருபொழுதும் நீ பின்னோக்கி சென்று விடக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில உறவுகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் ஒரு நாளும் சிக்கிக்கொள்ளாமல், அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒரு நாளும் நிறைவேற்றி விடாமல் என் பிள்ளையே நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ மற்றவர்களிடத்தில் நான் அப்படி நான் இப்படி என்று உணர வைப்பது கிடையாது. ஆனாலும் உன்னுடைய செயல்பாடுகள் நீ பெறுகின்ற வெற்றியை உனக்கு உணர்த்த வேண்டும். ஒருபொழுதும் எதையும் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் உனக்காக உன்னுடைய முயற்சிகளை செய்ய வேண்டியது உனக்கு கட்டாயம் என்பதை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனை தான் இருக்க வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனை தான் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பாயானால் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் தான் அதிகமாக மிஞ்சும். அடுத்தவர்களுக்கு ஒன்று என்றால் உதவிக்கு ஓடினாய் அல்லவா? இன்று உனக்கு என்று உதவுவதற்கு யாருமே இல்லை என்பதை நீ இப்பொழுதுதான் உணரத் தொடங்கி இருக்கின்றாய். எல்லாருமே அவ்வளவுதான் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் நடந்து கொள்கின்றார்கள்.
என் தங்கமே, இது போன்ற எத்தனையோ பேரை நீ கடந்து வந்து விட்டாய் அல்லவா? ஆரம்பத்தில் சந்தித்த சிலர் உன்னிடத்திலிருந்து அத்தனை உதவிகளையும் பெற்ற சிலர் இப்பொழுது உன்னை யார் என்று தெரியாமல் நிற்கும் பொழுது உனக்கு மனது வேதனைப்படுகிறது. வேதனை என்பதை உன்னால் உணரவும் முடிகிறது அல்லவா? என் தங்கமே, உனக்கு இது வேதனைப்பட வேண்டிய நேரம் கிடையாது. நீ விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். உன் அப்பன் பலமுறை உன்னிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். சகுனிகள் நிறைந்த உலகம் இது. அதற்கு உனக்கு எப்பொழுதுமே சிறிதளவு சாணக்கியத்தனம் வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் இன்றைய நிலையில் இந்த மனிதர்களுக்கு இடையில் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும். எல்லோர் முன்னிலையிலும் என் தங்கமே, நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பு இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் எப்படியும் எதையாவது சாதித்து காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கிறது. இந்த எண்ணத்தை துளி அளவு கூட மறந்து விடாதே. இந்த எண்ணத்தை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் தெரிவித்து விடாதே. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. என்னால் நான் நினைத்ததை முடிக்க முடியும். இந்த வாழ்க்கையை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒருமுறை நீ சிந்தித்து நடக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக பாதி வாழ்வில் உனக்கு பிரச்சனைகள் வந்தால் அதையும் நீ சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள் உடன் இருக்கும் பொழுது நீ அதிலிருந்து தப்பித்து செல்வது என்பது சற்று கடினமான விஷயம்தான். ஆனால் உடன் இருப்பவர்களில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பிரித்து அறியக்கூடிய தன்மை உனக்குள் இருக்கின்றது என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்று நீ வேதனைப்பட்ட ஒரு விஷயம் நாளை உனக்கு அந்த வேதனைகளில் இல்லாமல் சந்தோஷத்தையும் மீண்டும் கொடுத்து விடும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க இன்று உன்னுடைய உடலில் நல்ல தெம்பு இருக்க வேண்டும் அல்லவா? உடல் நிலையிலும் மனநிலையிலும் நல்லதொரு முன்னேற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டுமோ, எதை நினைக்கிறாயோ அதை உன்னால் அடைய முடியும். என் அன்பு பிள்ளையே, தான் செய்வது என்னவென்று உணராமல் செய்கின்றவர்கள் இங்கு ஏராளம். தான் செய்வதுதான் தனக்கு நல்லது என்று உணர்ந்து செய்பவர்கள் மிக குறைவானதுதான். என் தங்கமே, உனக்கு நல்லது என்று ஒரு விஷயம் தோன்றுகிறது என்றால் அந்த விஷயத்தை நீ மனதார செய்ய வேண்டும். அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் எண்ணி உனக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருந்தால் போதும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு கொடுத்த பல நல்ல விஷயங்களை மறந்து விடாதே. முதலில் உனக்கு பாதி விஷயங்கள் கடினமாக இருந்திருக்கலாம். இப்படித்தான் நம் வாழ்க்கை இருக்கும், இதை விடவா நமக்கு கஷ்டங்கள் வந்துவிடப் போகிறது என்கிற மனநிலை உனக்கு அப்பொழுது வந்துவிடும். என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒரு தெளிவான மனநிலையில் எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும். குழப்பம் என்பது உன்னை மேலும் அடுத்தடுத்த செயல்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும். யாரை பார்த்தாலும் சந்தேகம் வந்துவிடும். எதற்கெடுத்தாலும் சந்தேகம் என்றால் அதுவும் வாழ்க்கையில் ஒரு தவறு என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தேகப்பட வேண்டிய இடத்தில்தான் சந்தேகப்பட வேண்டும். எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்கிற திறமையை முதலில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்பதிலும் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டுவிட்டு அதன் பிறகு ஏன் பேசினோம், எதற்காக பேசினோம் என்று வருந்துவதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. நீ உதிர்த்த வார்த்தைகளை ஒருபோதும் அள்ளிவிடவும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற மனநிலையில்தான் நீ இப்பொழுதும் இருக்கிறாய் என்றால் கண்டிப்பாக உன்னிடத்திலே நீ மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. உனக்குள் என்ன இருக்கின்றது, உன்னால் எதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அதை நீ செய்தாலே போதும். வெற்றி என்பது உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ என்றுமே மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் இருக்க வேண்டும்.
இது ஒன்றே போதும் இந்த அப்பன் உன்னோடு என்றும் பயணித்து கொண்டிருப்பதற்கு. உன் அப்பன் உன்னுடைய பயணங்களில் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.